சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 30 கிலோ ரசாயன வண்ணப்பொடி கலந்த காளான்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான மக்களுக்கு சாட் வகை உணவுகளான பானிபூரி மற்றும் மசாலா காளான் ஆகியவை விருப்ப உணவாக உள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் கர்நாடக மாநிலத்தில் பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பானிபூரியில் புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் பானிபூரி மற்றும் சாட் வகை உணவுகளின் தரம் குறித்து ஆராய அரசு உணவு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து கோவை, நாமக்கல் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பானிபூரி கடைகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சிவகங்கையில் உள்ள உடையார் சேர்வை ஊருணி அருகே செயல்பட்டு வந்த 13 பானிபூரி கடைகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 கடைகளில் ரசாயன வண்ணப்பொடி கலந்த 30 கிலோ காளான்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பானிபூரி கடைகளில் மேற்கொண்ட சோதனையின் போது மேலும் 4 கடைகளிலிருந்து பானிபூரி ரசத்தை ஆய்வு செய்வதற்காக எடுத்துச் சென்றனர். அதேபோல தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகளை பறிமுதல் செய்து வியாபாரிகளுக்கு அபராதம் விதித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.